என் அன்பான குழந்தைகளே, இந்துமதி சுட்கி. புரியல. அதுக்கு தான் நம்ம 29 ஹாஸ்பிட்டல் காட்டவே இல்லையோ? எனக்கு தெரியலப்பா. உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நேம் இருக்கு, இந்த நேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஆலன். பிடிக்காத பேரு? பிடிக்காத பேர்னா இளையகுமார். சரி, உன் பேர் என்னது? இளையகுமார். அட கொய்யால 2 நேமே சொல்லியிருக்கா மாதிரி. ஏன்ட்ட கேட்டால் அதே மாதிரி தான் சொல்லியிருப்பேன். எனக்கு பிடிக்காத நேம் இது அஜ்மல். ஏன்னா கடையை நைட்டு 12 மணிக்கு பூட்டுற, காலைல 4 மணிக்கெல்லாம் திறந்துடுற, எப்பதான் நீ தூங்குவ? நீ நைட்டு கடையை பூட்டுறப்பையும் வர, காலைல திறக்கிறப்பையும் வர, நீ எப்பதான் தூங்குவ? சபாஸ், சரியான கேள்வி. ஊருக்கு ஒருத்தர் இப்படி கிடக்கான். ஹாய், அது யார் பின்னாடி? அதுவா, அது என் ஹஸ்பண்ட். ஏங்க ஏதாவது சொல்லுங்க. ஐ லவ் யூ. தலைவனுக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அங்கெல்லாம் ஒன்னா படிச்சவங்க. சுந்தரபாண்டி, நானு, மாப்பிள்ள, உஸ்லமுட்டி ஜகனு, பெரிய கோட்டு, பரஞ்சோதின்னு 5 பேர் ஒரே டீமா தான் இருப்பான். பாக்குறவங்களே சத்தியமா இதெல்லாம் எதிர்பார்க்கல. நான் வந்து தம்பி கூட இருக்கிறது மெயின் காரணம் என்னன்னா, தம்பிட்ட ஒரு மிகப்பெரிய சொத்து இருக்கு. சொத்து? ஆமா, மிகப்பெரிய சொத்து உள்ள தம்பி. அதனாலதான் தம்பி நான் கையில வச்சிருக்கிறேன். அப்ப புரியல, இப்பதான் புரியுது எதுக்கு கூட இருந்திருக்காரு. டேய், என்னடா டிப்ரெஷன் ஸ்டேட்டஸ் போட்டிருக்க? டிப்ரெஷனாக இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ண வேண்டியது தானே? வேணாம், லேட் ரிப்ளை பண்ணி இன்னும் டிப்ரெஷனாக ஆயிடுவேன். ஒரு சில பேருக்கு பொருந்தும். ஆல்ரெடி பார்த்துருக்கேன். எத்தனாடி பார்த்தாலும் சிரிப்பார்ல. இதே மாதிரி இந்த அக்கா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பேசியிருப்பாங்க. அதுக்கும் இதே டாக் போட்டிருந்தாங்க. அப்போ சிரிப்பு வச்சு இப்போ சிரிப்பு வருது. 200 பேர், 30 பேர், 200 பேர், 300 பேர், யார் வேணா எவ்வளவு பேர் வேணா அந்த உட்காந்து போகல. இந்த சோஃபாவோட குவாலிட்டி அப்படியே தான் இருக்கும். பாருங்க, இப்ப குதிக்கிற ஒண்ணுமே ஆகாது பாருங்க. நல்ல போயிட்டு இருந்துச்சு. ஐயோ, நம்ம மைண்ட் தான் டார்க்காக போகுது. அந்த பையன் எதுவுமே பண்ணல, நல்ல பையன்ல அவன். நம்ம மைண்டு தான்ல கேவலமான மைண்டில். ஏன் மைண்ட்? எக்ஸோ ஃபேமிலி, ஹெல்தி ஃபேமிலி. இது ஆல்ரெடி இதே மாதிரி வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த அக்கா நல்லா இருந்தேன், அதுக்கான இந்த வீடியோ போடுவோம்ல. சார் அங்க பாருங்க. சத்தியமா இதில் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல வேலை நீ எதுவும் செய்யல. மோஸ்ட் வெல்கம் அம்மா. எதுவும் பண்ணாம இருந்து பாருங்க. என்ன அடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே சண்டை போறீங்களா? பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளுக்கு போன் அடிப்பானுங்க. நம்ம நேம் இருக்கிறனால தான் அந்த இடத்துல நம்மளுக்கு போன் பண்ணி கூப்பிடுறானுங்க. அதான் ஏன் உங்களுக்கு போன் அடிக்கிறாங்க? நாம நேம் இருக்கிறனால தான் அந்த இடத்துல போன் அடிக்கிறானுங்க. என்ன நேம்? உங்க நேம்? நேம்னா ஜபகுமார். அவரு ஜேகேல எவ்வளவு பெரிய யூடியூபர், அவரே வச்சு செஞ்சிருக்கீங்களே. அதெல்லாம் வேணா எதுக்கு குமார் செலவழிக்காம நான் வேண்டேன். இது வந்து லைஃப்ல நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அவங்களுக்கு தான் சிரிப்பு வரும். வா மச்சான். உள்ள என்ன கட்டடிக்கிற சவுண்ட் கேக்குது? கட்டடிக்கிற சவுண்டா? அப்ப வேற என்ன சவுண்ட்? அது இல்ல கட்டடிக்கிற சவுண்ட் தான். கட்டடிக்கிற சவுண்ட் தான். நானே என் ஃப்ரெண்டும் அந்த தாண்டியா சாங் இருக்குதுல, அதுக்கு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீயும் வரியா உள்ள? நாலாம் வர, நீ போயிட்டு வாடா. வா. நான் வரல, போடா மச்சான். அவளே இதுக்குள்ள கூடுற 3வது கட்டைக்கா எல்லாம் மீறி போறீங்களே. ஒரே மாதிரி இருக்குல்ல. என்னங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என் தலையை சத்தியம் பண்ணிட்டு இப்ப அவளை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? அப்ப உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். இப்ப அவளை பார்த்துதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. கட்டிக்கிறேன். அப்ப ஏன் நிலைமை?
ஏய் இப்ப என்ன உனக்கு புருஷன் தானே வேணும்? ஏய் சசே ஐயா நீ இவளை கட்டிக்கிடா. கரெக்டாக தானே கேட்குறாரு. இந்த மாதிரிலாம் சொல்கிறது தப்பு தானப்பா. ஆண்டி கொஞ்சம் இஞ்சி கிடைக்குமா? ஆண்டி இஞ்சி மட்டும். இதுல இஞ்சி கூட அஸ்வகந்தா, அதிமதுரம், துளசி அப்புறம் ஏலக்காயும் இருக்கு. இஞ்சி கேட்டா இஞ்சி மட்டும் ஆத்தினாங்க. டீ போட்டு ஆத்தினாங்க கூடாது. கரெக்ட் லேடி. எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எவ்வளோ தோணுச்சு. இஞ்சி கேட்டால் இஞ்சி நம்மள கொடுக்கணும். ஐயோ என்னல ஆட் இருக்கியோ. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கோம். நல்லா இருக்குல்ல. மிளகா சட்னி செய்வாங்க. என்னல சிரிப்புது? சிரிப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. எப்பவுமே எப்படிதான் சிரிப்பாங்கள்ட்ட அப்பப்போ தானா? இங்க எறும்பு கூட யாரையுமே கடிக்காதுடா. வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா வெறித்தரம் அல்டிமேட். பசங்களா மேக்ஸ் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தாண்டா. இப்ப பாருங்க 4 3 7. இன்னும் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். இப்ப கையும்பி கிட்ட 5 கொய்யாப்பழம் இருக்கு. இப்ப வர்க்கீஸு கிட்ட 3 வாழைப்பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. காமெடியாக இருக்கு பாரு. ஸ்கூல் நடந்திருக்கு. நீ முன்ன மாதிரி இல்லைடா, அவாய்ட் பண்ணுற. நான் வெறுத்துட்டேனாடா. ஏன்டி கழிட்டு வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு குத்த மாதிரி. ஓ கக்கூஸ் பேர கேப்புக்கு சண்டையா? ரைட் ரைட். உருளுங்க சண்டை போட்டு. எங்கூட்டி ஏத்துற? நட்டுக்குள்ள அங்கு விட்டுறான் சொக்கப்பையா. ஸ்டார்டிங்லேயே சொல்லிக்கிறேன், நீங்கள் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்காதீங்க. ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். பார்த்துட்டு அப்புறம் என்ன திட்டக்கூடாது சரிங்களா? நீங்க போடுற பீ கட்டியா இருக்கும், ஆஞ்சு போயிருக்கும், இல்ல கிரேவி மாதிரி இருக்கும். இது உண்மையாக சாப்பிடும்போது வந்தா கண்டிப்பாக இதாமல் நடக்கும். அவர் ஒரு வீடியோ போட்டு ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரியே வீடியோ போட்டுட்டு இருக்காருல, இதே மாதிரியே பேசுறாரு. இந்த கத்தியை வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் ஹெல்மெட்ல அந்த வைசர் ப்ரொடெக்டர்ல போட்டு செக் பண்ணி காட்ட போறேன். ஓகேவா? ஓ உங்ககிட்ட மைக் இல்லையா? மக்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா இது உண்மையான கத்தியா இல்லையான்னு டவுட் போடுவாங்கல்ல. ஆமாந்தா சின்னதான் உண்மையில கீரல் போட்டு காட்டுறேன். வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா நாங்க படிச்சு உள்போமா டிடிஏ வாசனை வச்சு செஞ்சிருக்கீங்களா? இதுங்க எனக்கு சம்மந்தம் இல்லைப்பா. என்ன இது மேலே எதுக்குல வச்சிருக்கியா? அது எப்படிலாம் பார்த்துட்டு போக முடியும்? ஆமாம் கீழே ஸ்பைடர்மேன் போட்டால் அந்த மாதிரி தான் போடும். இது எப்படிலாம் போக முடியும்?